பேங்கிங் லோன்ஸ் பிரயாணங்கள் வழங்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 890வது தேவனுடைய செய்தி இந்த வெள்ளிக்கிழமை இந்த இரவு 6:30 மணி அளவில் கடவுளுடைய பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆரம்பமாயிடுச்சு. உலகத்தை படைத்த இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையான ஆசீர்வாதமான நாள். இந்த நாளிலும் மகிழ்ச்சியாக தேவ செய்தி. இன்றைக்கும் சங்கீத புஸ்தகம் 23வது அதிகாரம் 5வது வசனத்தில் ஒரு ஆசீர்வாதம் கடவுள் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியும்படியான ஆசீர்வாதம். இந்த பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்பது ரொம்ப அளவுக்கு அதிகமான ஒரு ஐஸ்வர்யம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு சமாதானம், ஒரு மேன்மை, ஒரு உயர்வு, எதை வேணுமானாலும் சொல்லலாம். கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதான் சங்கீத புஸ்தகம் 23:6 சொல்லும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன். இதில் 2 ஆசீர்வாதம் உண்டு. இந்த பூமியிலே நன்மையும் கிருபையும், நம்ம இந்த பூமியிலே ஆசீர்வாதமாக இருப்பது. 2வது, கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருப்பது என்பது ரட்சிப்புக்குரிய ஒரு காரியம். கடவுளுடைய வீடு என்பது பூமியிலே நம்ம போகிற சபை மட்டும் கிடையாது. பரலோகத்தில் ஒரு நித்திய ஒரு வீடு இருக்கிறது. அதில் நீடித்த நாட்களை நிலைத்திருக்கக்கூடிய அந்த ரட்சிப்பு அந்த பரலோகத்தில் ஆயத்தமாக்கப்படுகிற வேலையில் தான் நம்ம இருக்கிறோம். அதனால தான் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக இந்த பூமியிலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தெய்வமாக தெரிந்து கொள்கிறோம். இதில் பக்குவம் அடைந்து பரிசுத்த வாழ்க்கையில் இன்னும் நல்லா நம்ம கர்த்தருடைய கட்டளைகளிலும் கற்பனைகளிலும் உபதேசங்களிலும் கீழ்ப்படிந்து கடவுளுக்கு பிரியமாக வாழ்ந்தால் அந்த பரலோகத்தில் நமக்கு அழிவில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆகவே 2 ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம். ஆபிரகாமை இப்படியாய் ஆசீர்வதித்தார். கடற்கரை மணலை போல இந்த பூமியிலே அது பூமிக்குரிய ஒரு ஆசீர்வாதம். வானத்து நட்சத்திரங்களைப் போல அது ரட்சிப்புக்குரிய பரலோக ஆசீர்வாதம். ஆகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த 2ம் கிடைத்தால்தான் அது பரிபூரணப்பட்ட ஆசீர்வாதம். கடவுள் சொல்கிறார், உன் பாத்திரம் நிரம்பி வழியும்னா இதுதான் ஒரு சிறந்த ஆசீர்வாதம். கடவுளுடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே அது கிடைச்சது தெரியுமா? யாக்கோபு என்பவர் பாருங்க, 2 பரிவாரங்களோடு இந்த பூமியில ஆசீர்வாதமா திரும்பி வராரு. அவர் போகும்போது வெறும் ஒரு கோலும் ஒரு வெறும் கையோடு தான் போனாரு தன்னுடைய வீட்டை விட்டு. இது தேவனாகிய கர்த்தர் தருகிற ஒரு நிரம்பி வழியக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். அதை ஒரு பரதேசியாய் போனவன் ஏற்றுக்கொண்டான். எவ்வளவு ஒரு அற்புதமான கடவுள் பாருங்க. யோபு என்பவர் உலகத்தில் எல்லாவற்றையும் இழந்து அவன் நிராயுதபாணியாய் மாறினான். ஆனாலும் தேவன் அவன் இழந்தது எல்லாவற்றையும் 2 மடங்காக கொடுத்தார். அது நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம். ஈசாக் என்பவரை பாருங்க, பஞ்ச காலத்தில் விதை விதைத்தார், 100 மடங்கு அறுவடையாம். இது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் அப்படியாய் கொடுத்தார். இப்படி இந்த சீஷர்கள், அதான் என் பேதுரு கேட்டாரு, எல்லாத்தையும் விட்டு உங்க பின்னாடி ஊழியம் பண்ற ஆண்டவரே, எங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? தாய் தகப்பன் சகோதர சகோதரிகள் மனைவி பிள்ளைகள் காணியாட்சிகள் எல்லாத்தையும் விட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியம் பண்றமே, உலகத்தை வெறுத்து என்ன கிடைக்கும்? இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த பூமியில எனக்காக இழந்ததை நீ 2 மடங்கு பெற்றுக்கொள்வாய், 100 அத்தனையாய் பெற்றுக்கொள்வாய், அது கூட உனக்கு நித்திய ஜீவனையும் எனக்கு கொடுப்பேன். இதுதான் ஒரு நிரம்பி வழியக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். இந்த நிரம்பி வழியக்கூடிய ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் மட்டும்தான் அந்த உலகத்துல கொடுக்க முடியும். பாருங்க, ஒரு எலிசாவின் தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு பெண்ணு, தன்னுடைய கணவர் இறந்து போயிட்டாரு. அப்ப இவங்க போயிட்டு எலிசாவின் ஒரு ஊழியக்காரர்கிட்ட முறையிடுறாங்க, ஆண்டவரே, ஒரு ஊழியக்காரரே, நான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா என் கணவர் இருந்தார், இப்படி கடன் கட்சியில விட்டுட்டு இறந்து போயிட்டாரு, என் 2 பிள்ளைகளையும் கடன் கொடுத்த வந்து அடிமையாக்கிக்கிறதுக்கு வந்திருக்கிறான், நான் என்ன செய்யணும்? அப்ப எலிசா சொன்னார், உங்ககிட்ட எண்ணெய் இருக்கிறது, என்கிட்ட வெறும் ஒரே ஒரு குடத்துல எண்ணெய் இருக்குது, அவ்வளவுதான். அந்த எண்ணெயை உன் வீட்டில் வச்சுக்கமா, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வெறும் குடங்களை வாங்கி கொண்டு வந்து கதவை பூட்டி கொண்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த எண்ணெயை காலியான குடங்கள் எல்லாம் ஊற்றி கொண்டே இருந்து சொன்னார். குடம் கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா குடங்களும் காலி ஆயிடுச்சு. எல்லா குடத்திலையும் அது வற்றாத நீரூற்றை போல அந்த எண்ணெய் நிரம்பிக்கொண்டே இருந்தது. குடம் எப்போ காலி ஆயிடுச்சோ அப்போதான் அந்த எண்ணெய் நின்றுச்சு. இதை விற்று உன் கடனை எல்லாம் செட்டில் பண்ணிட்டு உன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு வச்சுக்குன்னு சொல்றாரு. அப்ப இதுதான் பாத்திரம் நிரம்பி வழியக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். பஞ்ச காலத்திலேயே ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அது தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறது. ஆபிரகாம் லோத்து 2 பேருமே ஒரு விசுவாச பயணத்தை மேற்கொள்றாங்க. லோத்து உலகத்து மேல ஆசைப்பட்டு சோதம் குமாரா பட்டணம் ஒரு நிலவளமும் நீர்வளமும் பசுமையா இருக்குதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய அண்ணனை விட்டுட்டு பிரிஞ்சிடறாரு. இப்போ ஆபிரகாம் பாருங்க, தேவனாகிய கர்த்தர் தான் என்னுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் அதுவே போதும்னு சொல்லிட்டு வாழ்றவர். இப்போ இவருக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, அவன் நீர்வளம் நிலவளம் செழிப்பா போயிட்டான்னு நீ கவலைப்படாத ஆபிரகாமே, நான் உன் கூட இருக்கிறேன், நான் பெரிய பலன் உனக்கு. தேசத்துல
வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, உன் கால் எங்கெல்லாம் நடந்து முடியுதோ அதையெல்லாம் உன்னுடைய எல்லை. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. உன் கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் உனக்கு எல்லைன்னு சொன்னார். அதுதான் இந்த உலகத்தில் நிரம்பி வழியக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். ஆகவே கர்த்தருடைய ஜனங்களே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம். அதுதான் மிகப்பெரிய ஒரு பாத்திரம் நிரம்பி வழியும்னா இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கணும், பரலோக ஆசீர்வாதமும் கிடைக்கணும். அது ஆபிரகாமுக்கு கிடைச்சது. சிலர் பூமியில் மிகப்பெரிய செல்வந்தனா ஆசீர்வாதமா அப்படியே ஐஸ்வர்யவானா இருப்பாங்க, பரலோகத்தில் அவங்க தகுதியாகவே ஆக மாட்டாங்க. ஆகவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படிப்பட்டதல்ல. பூமியிலையும் நன்மையும் கிருபையும் நம்மளை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாயும் பரலோகத்தில் நம்ம நிலைத்திருக்கும்படியான ரட்சிப்பு நம்ம பெற்றுக்கொள்வோம். அந்த ஆசீர்வாதம் தாவீதுக்கு கிடைச்சது, ஆபிரகாமுக்கு கிடைச்சது, ஈசாக்கு கிடைச்சது, யாக்கோபுக்கு கிடைச்சது, கர்த்தருடைய சீஷர்களுக்கு கிடைச்சது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட இன்றைக்கு நமக்கும் அது அனாதி சிநேகத்தினால் நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறது. அதை அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், நான் ஜீவ கிரீடத்தை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வேன். பரலோகத்தில் எனக்காக இது முதல் நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நிரம்பி வழியக்கூடிய ஆசீர்வாதம். அது நமக்கும் தேவனாகிய கர்த்தர் தருகிறார். இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டால் பூமியிலும் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் பெற்றுக்கொள்வோம், பரலோகத்திலும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்வோம். அதுவே நமக்கு நிரம்பி வழியக்கூடிய ஆசீர்வாதம். அந்த பாத்திரம் நிரம்பி வழிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் செல்வோம், அவருடைய ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அடுத்த தேவ செய்திகளோடு நான் உங்கள் காட் சர்வன்ட் சகரியா சதீஷ்குமார்.